ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்கவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப பரிசோதனையை நீங்கள் எப்போ பண்ணலாம், இரவில் பண்ணலாமா இல்லை காலையில் பண்ணலாமா, எது சரியான முடிவை தரும் அப்படின்ற முழு தகவலையும் இங்கே பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப பரிசோதனை கிட்டு கடையில் விற்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்கள் நாட்கள் தள்ளி போகும்பொழுது ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் பொறுமை காத்து 35வது நாளுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணுங்கள். சில நேரங்களில் நாம் வீட்டில் எடுக்கும் பரிசோதனைகளோட முடிவுகள் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் துல்லியமான முடிவு வேணும் அப்படின்னா கர்ப்ப பரிசோதனையை செய்யணுங்க. அதுவும் சிறுநீரை வச்சு நீங்கள் பரிசோதனைகள் செய்யும்போது 99% துல்லியமாக தாங்க இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே கிட்டு வாங்கி செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது இரவில் செக் பண்ணும்போது துல்லியமானதாக இருக்குமா இல்லையா அப்படின்றதான் முதல் கேள்வி. நீங்கள் கருதரித்து 1 இல்லது 2 வாரங்கள் ஆயிடுச்சு, உங்கள் டேட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணும்பொழுது இரவில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூரினில் இருக்கிற HCG ஹார்மோனோட அளவு கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க. அது HCG ஹார்மோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா நஞ்சு கொடியில் உருவாகிற ஒரு ஹார்மோனுங்க. நஞ்சு கொடியால் தான் அது உருவாக்கப்படும். அந்த HCG ஹார்மோனோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை வச்சு தான் நம்மளுக்கு கன்சீவாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அந்த HCG ஹார்மோனு தான் அந்த 2வது லைனை உண்டாக்குங்க. இதுதான் காரணம். நம்ம பகல் ஃபுல்லாக தண்ணி குடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சாப்பிடும்போது இதோட அளவு செறிவெல்லாம் யூரினில் குறைஞ்சி போயிடலாம். அதனால உங்களோட முடிவுகள் தவறாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நிரூபிக்கப்படவில்லைங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாட்கள் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இரவுலேயும் நல்ல தெளிவாகவே தெரியும். HCGயோட செறிவு கம்மியாக கூடாது அப்படின்றதுக்காக தான் இரவில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அடுத்தது, காலையில் பரிசோதிப்பது சரியா அப்படின்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக 100% சரிங்க. ரிசல்ட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா இரவு முழுவதும் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம், யூரினும் போக மாட்டோம். எழுந்து நம்ம போகிற முதல் யூரினை நீங்கள் பிடிச்சி வச்சிடணுங்க. ஏதோ ஒரு கிளாஸ்லேயோ இல்லை சின்னதாக எடுத்து வச்சுருங்க. அந்த யூரினை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் மார்னிங் 3 மணிக்கு போகிறீங்க, 4 மணிக்கு போகிறீங்க, எப்போ போனாலும் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுட்டு அந்த யூரினை செக் பண்ணும்போது அதில் HCG ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் டெஸ்ட்டு கிட்டில் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. அதனால தான் உங்களை மார்னிங் பண்ண சொல்கிறாங்க. மார்னிங் ரிசல்ட்டு ரொம்ப கரெக்டாக வரும். HCG கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் நெகட்டிவ், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேவா? அதனால் ஏர்லி மார்னிங்கில் செக் பண்ணுறது மிக சிறந்தது. சில நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் இரவுலையும் செக் பண்ணலாம். ஆனால் அதில் அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. அடுத்தது, கர்ப்ப பரிசோதனை செய்ய சிறந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாதவிடாய் காலம் தாமதமான பிறகு, தள்ளி போனதுக்கு பிறகு நீங்கள் செய்யணுங்க. சில பேர் முன்னாடியே பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். அதாவது தள்ளி போய் 4 அல்லது 5 நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் கருவிகளை டெஸ்ட் கிட்ட பயன்படுத்துங்க. ஒருவேளை முன்னாடியே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா HCGயோட செறிவு சரியாக தெரியாமல் இருந்தால் முடிவு நெகட்டிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமை காத்து குறைந்தது 5 நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் காலையில் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். 35 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து செக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே ஒரு ராஜகுமாரனோ ராஜாத்தியும் உங்களை நோக்கி வருவாங்க. நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய், தேங்க்யூ.